விருதுநகரில் சற்று நேரத்தில் தொடங்கக்கூடிய திமுக தென்மண்டல இளைஞரணி கூட்டத்திற்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் தகவலோடு நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெற்றி. விவரம் என்ன? தேவப்பிரியன், இந்த சட்டமன்ற தேர்தலில் தென் தமிழ்நாடு கூடுதல் கவனமும் முக்கியத்துவம் பெற்றக்கூடிய நிலையில திமுக அதனுடைய இளைஞர் அணிகளுடைய தென் மண்டல மாநாடை இளைஞர் சந்திப்பு கூட்டத்தை இங்க விருதுநகர் நடத்துறாங்க. கிட்டத்தட்ட மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் அளவுக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு நமக்கு சொல்றாரு. ரொம்ப முக்கியமா இங்க பேரூர் கழகத்திலிருந்து அவங்களுடைய கழக கூட்டங்கள் மாவட்டங்களாக 20 மாவட்டங்களை சேர்ந்த 58 நிர்வாகிகள்னு ஒரு 58 சட்டமன்ற தொகுதியில் சேர்ந்த 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்க போறாங்க. அந்த அளவுக்கு இங்க பெரிய அளவுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. முழு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு முதலமைச்சர் வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சற்று நேரத்தில் கூட்டமான துவங்க இருக்குது. இந்த ஏற்பாடு, இந்த கூட்டத்தின் மையமாக என்ன பேசுபொருளாக இருக்க போகுது அப்படின்னா, அவங்களுடைய திமுகவினுடைய இளைஞர் அணியை எவ்வளவு தூரம் பலப்படுத்துவது, திமுகவினுடைய பல்வேறு கிளையாகவும் அதனுடைய அதுக்கு இணை செய்யக்கூடிய, அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இருக்கு. இளைஞர் அணி, மகளிர் அணி, அந்த கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கிற நிலையில இந்த இளைஞர் அணி தன்னளவுல திமுக கூட்டணியாக தேர்தலை எதிர்கொள்றதுக்கு அப்பாற்பட்டு தன்னளவுல எவ்வளவு தூரம் தன்னை வலுப்படுத்திக்கணும் அப்படிங்கறத நோக்கத்துல இந்த கூட்டம் நடத்தப்படுது. இந்த கூட்டம் இளைஞர்களுக்கு பெரிய அளவுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். இளைஞர் சமுதாயம் திமுகவோடு இணைந்தே இருக்கிறது, எல்லா காலமும் திமுக அதுக்கு தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்ற வார்த்தைகளையும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நமக்கு அளித்த பேட்டியில் தெரிவிச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன உத்தரவுகளை, என்ன அறிவுறுத்தல் வழிகாட்டுதல்களை இளைஞர்களுக்கு, இந்த இளைஞரணி நிர்வாகிகளுக்கு வழங்க போறா அப்படிங்கிறது மேல ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்குது. வரக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்கும் அவங்களுக்கு உணவு உள்ளிட்ட ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. இந்த சூழலில் நடக்கக்கூடிய அந்த கூட்டம் அப்படிங்கிறது நடப்பு அரசியல் களத்தில் கூடுதல் முக்கியத்துவம் பெறக்கூடியதையும் நாம் பார்க்க முடியுது. பிரியன், இன்னைக்கு நேற்று முதலமைச்சர் வெளியிட்டு வரவேற்றிருந்த வீடியோவில் கூட 3ஆம் கட்ட இளைஞர்களை நோக்கி, இளைஞர் சமுதாயத்தை நோக்கி திமுக நகர்ந்து அதை ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ரெக்கார்டை செஞ்சிருக்கோன்ற அளவு கூட சொல்லியிருந்தாரு. அப்போ இந்த கூட்டம் அப்படிங்கிறது, அந்த ரெக்கார்டுக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவாக இருக்க போகுது, எதெல்லாம் வலு சேர்க்க போகுது, எப்படி மக்களை சந்திக்க போறாங்கன்ற விஷயங்களையும் சொல்ல போறாங்க. ரொம்ப முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய நடப்பு அரசியல் சூழல்ல, நடப்பு காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப, கால சூழல்களுக்கு ஏற்ப எப்படியெல்லாம் திமுக தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதையும் பேச போறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் சரியாக ஒரு 4 மணி அளவில் இந்த கூட்டம் துவங்க இருக்கிறது. திருச்சி சிவா இளைஞர் அணியினுடைய அவருடைய முக்கியத்துவங்கள் குறித்து பேச போறாரு. அதை தொடர்ந்து தலைமையுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும், சிறப்புரைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் வழங்க இருக்கிறாங்க. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி. வெற்றி. இந்நிலையில் தென்மண்டல திமுக இளைஞரணி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரை சென்றடைந்தார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக சிந்தாமணி அருகே உள்ள நட்சத்திர விடுதிக்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வழிநெடுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.